ஓகே ஓகே. கொட்டேஷன் ரெடி ஆயிடுச்சுல்ல? ரெடியா இருக்கு மேம். எல்லாருக்கும் சேர்த்து ரெடி பண்ணிடுங்க. இவங்க பே பண்ணிடுவாங்க. ஓகே மேம். இந்தாங்க மேடம். செக் பண்றியாமா? 12 லட்சம். ஷாக் ஆகுது. ஈவினிங்குள்ள செட்டில் பண்ணிடுறேன். ஒன்னும் பிரச்சனை இல்லையே. ஓகே மேடம். ஓகே. அப்புறம் மறக்காம டிசைன்ஸ்லாம் என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி வச்சிருங்க. நான் அம்மாவுக்கு அனுப்பிட்டு சொல்றேன். என் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. சொல்லுங்க மேடம். 960. ஓகே மேடம். சரி, மறக்காம என் வாட்ஸ்அப்க்கு அனுப்பி வச்சிருங்க. ஓகே மேடம். என்ன கங்கா இது? கொட்டேஷனை பார்த்து ஷாக் ஆகி என்ன பண்றதுன்னு தெரியாம முழிப்பான்னு பார்த்தா அவ ஒண்ணுமே நடக்காத மாதிரி அவ்வளவு ஈஸியா எடுத்துட்டு போயிட்டா. நீங்க வேற வனஜா, கொட்டேஷனை பார்த்துட்டு அப்படியே ஷாக் ஆயிட்டா. அத நம்ம கிட்ட காட்டிக்காம போறாங்களாம். இதுக்கே இவ்ளோ செலவாயிடுச்சே, மத்த செலவுக்கெல்லாம் நாம என்ன பண்ண போறோம், எப்படி சமாளிக்க போறோம்னு குழம்புறா. பாருங்களேன், மொத்தத்துல இந்த ஃபங்க்ஷன்ல சொதப்ப போறா. அகிலாண்டேஸ்வரி கிட்ட நல்லா வாங்கி கட்டிக்க போறா. தெரியல, ஏதோ ஒண்ணு நம்ம நினைச்ச மாதிரி நடந்தா அதுவே போதும். கண்டிப்பா நடக்கும். ஓகே மேம், நாங்க கிளம்புறோம். போயிட்டு வாங்க. ஓகே மேடம். தேங்க்யூ. இதெல்லாம் சரியா வருமா? இவளை முழுசா நம்பர் தான் வேணாமா? சரி, அவ்வளவுதானே? நான் போட்டுமா? தாராளமா போடு. ஐஷு வா. ட்ரெஸ்ஸுக்கு பட்ஜெட்ல 2 லட்சம் தான் ஒதுக்கியிருந்தேன். ஆனா இப்போ 12 லட்சம் தேவைப்படுதே. என்ன பண்ணலாம்? ட்ரெஸ்ஸுக்கே 12 லட்சம் செலவாயிடுச்சுன்னா அம்மா கொடுத்த பணத்துல 8 தானே மிச்சம் இருக்கும். எதுக்கும் கணக்கு போட்டு பாத்துருவோம். பட்ஜெட்ல ட்ரெஸ்ஸுக்கு 2 லட்சம் தான் ஒதுக்கியிருந்தேன். ஆனா ட்ரெஸ்ஸுக்கே 12 லட்சம் தேவைப்படுதே. அதிகமா இருக்கே. இதுக்கே 12 லட்சம் செலவு பண்ணா அம்மா கொடுத்த பணத்துல 8 தானே மிச்சம் இருக்கும். அப்புறம் மத்த செலவுக்கெல்லாம் என்ன பண்றது? 8 லட்சத்துல கண்டிப்பா மத்த செலவெல்லாம் முடிக்கவே முடியாது. செலவுக்கு பணம் பத்தலன்னா அம்மா கிட்ட கேட்டா கொடுப்பாங்களா? கொடுப்பாங்க. ஆனா அம்மா கொடுத்த பணத்திலேயே நிச்சயதார்த்தத்தை முடிச்சாகணும். அம்மா என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையை நான் காப்பாத்தணுமே. ஆனா இது பண்ணா தப்பா இருக்கும். என்ன பண்ணலாம்? சமாளிப்போம்.
ஏய் இதுக்கு சுரண்ட ஏதாவது வேணா போய் சாப்பிட்டு போ. ஐயோ சும்மா. அத்தை அது இல்ல அத்தை, அங்க பாருங்க. என்னத்தடி பாக்குறது? அத்தை யாருமே இல்லாத கடையில சிங்க டீ ஆத்துன மாதிரி யாருமே இல்லாத ஹால்ல பார்வதி எதுக்காக பில்ல கையில வச்சுட்டு முழிச்சிட்டு இருக்கா? ஏய் அது கூட புரியலையா? அது வேற ஒண்ணும் இல்லடி. நாம எல்லாரும் சேர்ந்து ட்ரெஸ்ஸுக்கும் நகைக்கும் ஒரு 12 லட்சம் ரூபாய் செலவு இழுத்து விட்டுருக்கோம்ல. ஆமா, அந்த பில்லை எப்படி சரி கட்டுறதுன்னு தெரியாம தான் அத அகிலா கிட்ட காமிக்கிறதுக்காக மேடம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓ அப்படியா? அத்தை இப்ப என்ன நடக்கும் அத்தை? என்ன நடக்கும்? அகிலா வந்த உடனே பார்வதி அட்டென்ஷன்ல நிப்பா. அதுக்கப்புறம் அம்மா நீங்க கொடுத்த 20 லட்சம் ரூபாயில 12 லட்சம் ரூபாய் 12 லட்சம் ரூபாய் நகை ட்ரெஸ் இதெல்லாம் வாங்குறதுக்கே செலவாயிடுச்சு. பாக்கி இருக்கிற பணத்தை வச்சு நீங்க நினைக்கிற மாதிரி இந்த நிச்சயதார்த்தத்தை கிராண்டா என்னால நடத்த முடியாதும்மா. நீங்க கோச்சுக்காம இன்னொரு 10 லட்சம் ரூபாய் கொடுத்தீங்கன்னா நீங்க நினைக்கிற மாதிரி கிராண்டா நடத்திடுவேம்மா அப்படின்னு சொல்லுவா. சூப்பர் அத்தை, அப்புறம் என்ன நடக்கும்? அதுக்கு உடனே அகிலா 10 லட்சம் இல்ல இன்னும் 20 லட்சம் வேணாலும் வாங்கிக்கோ. ஆனா நிச்சயதார்த்தம் நான் நினைச்ச மாதிரி கிராண்டா நடக்கணும். ஏன்னா இந்த ஆதிக்கடவுர் அகிலாக்கு அவ பரம்பரை கௌரவம் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு டக்கு 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 டக்குன்னு மாடி ஏறி போயிடுவா. அத்தை இது தாண்டி நடக்கும். சூப்பர் அத்தை. பாரு நீ வேணா இதான் நடக்க போகுது. ஏய் அகிலா வந்துட்டாடி பாரு. இப்ப நான் சொன்னதெல்லாம் நடக்க போகுது. நம்ம ஸ்டேஜ் பிளே மாதிரி தூரமா இருந்து பார்க்காம டிவி சீரியல் மாதிரி பக்கத்துல உட்கார்ந்து பாப்போம். அப்பதான் தெளிவா தெரியும். ஐயோ ஓடி. அம்மா என்ன பார்வதி? அம்மா நிச்சயதார்த்தத்துக்கு தேவையான எல்லா ஏற்பாடையும் செய்ய ஆரம்பிச்சிட்டேம்மா. ஓ சரி. சமையல் கான்ட்ராக்டுக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டேன். அப்புறம் மாலை வாழை மரம் பந்தல் எல்லாத்துக்கும் அட்வான்ஸ் கொடுத்துட்டேன். எது எதுக்கு எவ்வளவு அட்வான்ஸ் கொடுத்தேங்கிறதுக்கு இதுல லிஸ்ட் இருக்குமா? எவ்வளவு செலவாயிருக்குன்னு பாருங்க. புடவைக்கு 2 லட்சம் முழுசா கொடுத்துட்டேம்மா. ஆக மொத்தம் இது வரைக்கும் 3 லட்சம் செலவாயிருக்கு. இது என்ன பார்வதி? மொத்தமா எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே 2 லட்சம் ரூபாய் தான் போட்டிருக்கு. நாங்க எல்லாருமே செலக்ட் பண்ண ட்ரெஸ்ஸஸ்க்கு ஒரு 12 லட்சம் ரூபாய் வருமே. இத எப்படி இவ்ளோ சின்ன அமௌண்ட்ல முடிச்சிருக்க? ஆமா நாங்க செலக்ட் பண்ணும்போது 12 லட்சம் வந்ததே. நீ எப்படி 2 லட்சத்துல முடிச்ச? ஓ நாங்க செலக்ட் பண்ண பிராண்டட்லாம் வேணான்னு சொல்லிட்டு லோக்கல்ல முடிச்சிட்டியா? இங்க பாருமா, அக்காவுக்கு பணம்லாம் முக்கியம் இல்ல, குவாலிட்டி தான் முக்கியம். அது எனக்கும் தெரியுமா. நான் லோக்கல் பிராண்ட் எதுவுமே செலக்ட் பண்ணல. நீங்க எல்லாரும் செலக்ட் பண்ண அதே ஹை பிராண்ட்ல தான் நானும் செலக்ட் பண்ணேன். அதுல எப்படி? அப்படின்னா இப்ப 2 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்திருக்க, மீதியா அப்புறம் கொடுக்கணுமா?
அப்படிலாம் இல்லம்மா. புடவை மெட்டீரியல்ஸ் மொத்தமா நான் காஞ்சிபுரம் நெசவாளர்கிட்ட ஸ்ட்ரெயிட்டா ஆர்டர் கொடுத்துட்டேன். அதுல கொஞ்சம் பெரிய தொகை மிச்சமாயிருக்கு. சரியான முந்திரி குட்டையா இருப்பா போல இருக்கு. எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கா. என் பிளான்ல மண்ணா. அப்புறம் தேவையான மொத்த ஆரி மெட்டீரியல்ஸையும் மும்பைல இருந்து புக் பண்ணிட்டேன். அப்புறம் நீங்க ஒவ்வொருத்தரும் செலக்ட் பண்ணி கொடுத்த டிசைனை நானே ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். இதுக்கு எல்லாமே மொத்தமா எனக்கு 2 லட்சம் தான் செலவாச்சு. பெரிய தில்லாலங்கடி தாண்டி நீ. நான் ரெடி பண்ணி கொடுத்தது பிராண்டட் கம்பெனிக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அதனால அவங்க கம்பெனி பப்ளிசிட்டிக்காக நம்ம வீட்டு விசேஷத்தோட போட்டோ வீடியோ கவரேஜ அவங்களே ஸ்பான்சர் பண்றேன்னு சொல்லிருக்காங்க. நான் உங்ககிட்ட கேட்டு சொல்றேன்னு சொன்னேம்மா. நீங்க ஓகே சொன்னா நான் உங்களுக்கு சம்மதம் சொல்லிடுவேம்மா. நல்ல சாம்பிராணி போடுறா. அப்போ நாம தனியா போட்டோகிராஃபருக்கும் வீடியோ கவரேஜுக்கும் சொல்ல தேவையில்ல, அப்படித்தானே பார்வதி? ஆமா மாமா. சூப்பர் பார்வதி, அசத்திட்ட. இது உன் திறமைக்கு கிடைச்ச பரிசு. ஸ்பான்சர்ஸ் வேண்டான்னு சொல்லாத, ஓகேன்னு சொல்லிடு. அப்படியே பண்ணிக்கலாம். இந்த மாம்ஸ் வேற. நீ நெசவாளர்கிட்டயே நேரடியா புடவை ஆர்டர் கொடுத்தது சூப்பர் பார்வதி. உனக்குள்ள பிசினஸ் பிரெயின் இருக்கு. இவரு மண்டைய முதல்ல உடைக்க போறேன் பாரு. ஃபியூச்சர்ல அகிலா மாதிரியே நீயும் பெரிய பிசினஸ் விமனா வருவ. எனக்கு அதுல நம்பிக்கை இருக்கு. இவர் சும்மாவே இருக்க மாட்டேங்கிறாரு. எனக்கு நம்பிக்கை இருக்கு. அந்த சைன் வாங்குற விஷயமா தான் கங்கா மூவ் பண்ணிட்டு இருக்கேன். கங்கா, நான் அப்புறம் கால் பண்றேன். என்ன வனஜா, சொல்லுங்க. ஏன் இப்படி டென்ஷனா இருக்கீங்க? டென்ஷனா? நாம ஒரு கணக்கு போட்டு எல்லாத்தையும் பண்ணோம்னா அந்த பார்வதி நம்ம எல்லாரையும் முட்டாளாக்கிட்டா. கங்கா, என்ன சொல்றீங்க? பார்வதி என்ன பண்ணா? கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க. என்னத்த சொல்றது? நம்ம எல்லாரும் சேர்ந்து 12 லட்சம் ரூபாய் அவளுக்கு செலவெழுத்து விடலான்னு பார்த்தோம்ல. இப்ப என்ன அதுக்கு? 12 லட்சத்தை அவ 2 லட்சத்துல முடிச்சிட்டா. 2 லட்சமா? என்ன உளறீங்க? அது எப்படி முடியும்? அவ வளரல, உண்மையதான் சொல்றா. அவ பண்ண அந்த சாமர்த்தியமான காரியத்தை பார்த்து அகிலாவே வாயடிச்சு போயிட்டா. கங்கா, என்னதாங்க நடந்துச்சு? கொஞ்சம் எனக்கு புரியுற மாதிரி சொல்லுங்களேன். சொல்றேன். புடவை மெட்டீரியல்ஸ் மொத்தமா நான் காஞ்சிபுரம் நெசவாளர்கிட்ட ஸ்ட்ரெயிட்டா ஆர்டர் கொடுத்துட்டேன். அதுல கொஞ்சம் பெரிய தொகை மிச்சமாயிருக்கு. அப்புறம் தேவையான மொத்த ஆரி மெட்டீரியல்ஸையும் மும்பைல இருந்து புக் பண்ணிட்டேன். அப்புறம் நீங்க ஒவ்வொருத்தரும் செலக்ட் பண்ணி கொடுத்த டிசைனை நானே ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். இதுக்கு எல்லாமே மொத்தமா எனக்கு 2 லட்சம் தான் செலவாச்சு. இப்ப புரிஞ்சுதா? 12 லட்சத்தை காலி பண்ணிட்டா குழம்பி போய் அப்படியே நிப்பான்னு பார்த்தா அவ 2 லட்சத்துல எல்லா வேலையும் முடிச்சிட்டு 10வது குறைக்கு போட்டோ கவரேஜ் அது இதுன்னு ஸ்பான்சர்ஷிப் எடுத்துட்டு வந்து நிக்கிறா. ஆமா,
அதுல வேற பார்வதிக்கு இன்னும் பணம் மிச்சமாகும். நம்ம போட்ட கணக்கெல்லாம் தப்பா போச்சு கங்கா. இனிமே என்ன பண்ணாலும் அந்த பணத்தை காலி பண்ண முடியாது. காலி பண்ண முடியாதுன்னா பணத்தை காணாம பண்ணிடலாம். என்ன சொல்றீங்க? பணத்தை காணாம பண்றதா? அது எப்படி? மந்திரமா போட முடியும்? மந்திரம் எல்லாம் எதுவும் தேவையில்லை. கொஞ்சம் தந்திரம் இருந்தா போதும். பார்வதி கிட்ட இருக்கிற மீதி பணத்தை காணாம பண்ணிடலாம். ஐயோ, என்னத்த நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. வெரி சிம்பிள். பார்வதி ரூம்ல இருக்கிற பணத்தை யாருக்கும் தெரியாம எடுத்துட்டு வந்து உங்க ரூம்ல வச்சுக்கோங்க. வச்சிருந்த பணம் காணாம போயிடுச்சுன்னா பார்வதி அதிர்ச்சி ஆயிடுவா. அவளுக்கு இந்த மாதிரி ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாதான் சரியா வருவா. பணத்தை காணோம்னா பார்வதி உடனே பெரியத்த கிட்ட சொல்லிட மாட்டாளா? கண்டிப்பா சொல்ல மாட்டா. அதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. என்ன பாக்குற? நம்மள மாதிரி கோடீஸ்வரங்களுக்கு எத்தனை கோடி லாஸ் ஆனாலும் அந்த லாஸை எப்படி சமாளிக்கிறது, எப்படி சம்பாதிக்கிறதுன்னு யோசிக்க தோணும். ஆனா பார்வதி மாதிரி லோ கிளாஸ் எல்லாம் 1000 2000 காணாம போனாலே அப்படியே அதிர்ச்சி ஆயிடுவாங்க. 17 லட்சம் காணாம போச்சுன்னா பார்வதியால அந்த அதிர்ச்சியில இருந்து மீண்டு வரவே முடியாது. பைத்தியம் புடிச்சிரும் அவளுக்கு. சரியா சொன்னீங்க கங்கா. அவளை நான் பைத்தியமாக்குறேன். இந்த வேலைய சிறப்பா நானே செஞ்சு முடிக்கிறேன். கரெக்டா ஸ்கெட்ச் போட்டு அவ ரூம்ல இருந்து அந்த பணத்தை நானே தூக்குறேன். சூப்பர். சீக்கிரமா செய்யுங்க. செய்றேன். சரி கங்கா, நான் வரேன். ஹே பார்வதி, எனக்கா 120 கோடி கிடைக்க விடாம பண்ண, உன்கிட்ட இருக்கிற பணத்தை திருடி உன்னை பைத்திய மாதிரி அலைய விடுறேன்டி.